அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்கும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமுக்கும் சரி, நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பகுதியிலேருந்து நம்ம புத்தகத்தை திருப்ப முடியாது, ரொம்ப பதட்டமாகவும் இருக்கும். அதை தவிர்ப்பதற்காக தான் ஹிஸ்ட்ரி டாப் 200 கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் ஹிஸ்ட்ரி டாப் 200ல் பார்ட் 1ல் இருக்கிற 200 வினாக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த ஹிஸ்ட்ரி பகுதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பிருத்திவிராஜ ரசோ என்னும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியவர் யார்? சந்த் பார்தை. 2. விக்ரமசிலா மடாலயத்தின் தலைவராக இருந்தவர் யார்? அதிசா. கேள்வி 3, ரக்ஷாபந்தன் அதாவது ராக்கி எனும் பண்பாட்டு மரபானது யாருக்குரியதாகும்? ராஜபுத்திரர்கள். கேள்வி 4, 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கியவர் யார்? ஸோ 1905 தான் வங்க பிரிவினை ஏற்பட்டிருக்கும். அப்போ ஏற்பட்ட போது மக்களை வந்து ஒன்றாக சேர்வதற்காக ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. கேள்வி 5, இஸ்லாம் சமயத்தை மெக்காவில் தோற்றுவித்தவர் யார்? இஸ்லாம் சமயம் வந்து மெக்காவில் தான் தோன்றியிருக்கும். அதை தோற்றுவித்தவர் இறை தூதர் முகமது நபிகள் நாயகம். கேள்வி 6, உமையது அரசின் படை தளபதியான முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு எப்பொழுது? கிபி 712. கேள்வி 7, கஜினி மாமூது புனித நகரமான மதுராவை கொள்ளையடித்த ஆண்டு எப்பொழுது? 1018. கேள்வி 8, கஜினி மாமூது சோமநாதபுரம் கோயிலை கொள்ளையடித்த ஆண்டு. மிக முக்கியமான ஒரு படையெடுப்புனா இந்த சோமநாதபுரம் கோயில் கொள்ளையடிப்புன்னு சொல்லலாம். இதை கொள்ளையடித்த ஆண்டு 1024. கேள்வி 9, இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு எங்கு உறுதியாக நிறுவப்பட்டது? ஆஜ்மீரில் நிறுவப்பட்டது. கேள்வி 10, முகமது கோரி இயற்கை எய்திய ஆண்டு எப்பொழுது? 1206. கிபி 1206 தான் முகமது கோரி இறந்தார். கேள்வி 11, தன்னை டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? தன்னை டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் குத்புதீன் ஐபக். கேள்வி 12, சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தவர் யார்? விஜயாலய சோழன். கேள்வி 13, கங்கை கொண்டான் அதாவது கங்கையை கைப்பற்றியவர் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். கேள்வி 14, ஸ்ரீ விஜய பேரரசை அதாவது ஸ்ரீ விஜய பேரரசு என்பது தெற்கு சுமத்ரா பகுதி தான், அந்த பகுதியை கைப்பற்றியவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். கேள்வி 15, யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது? முதலாம் ராஜராஜன். ஸோ முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் தான் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியிருக்கும். கேள்வி 16, பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவிய ஆண்டு எப்பொழுது? 1279. பாண்டிய அரசன் பார்த்தீங்கன்னா முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவியிருப்பார். எப்போ நிறுவனார்னு பார்த்தீங்கன்னா 1279. கேள்வி 17, சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள்? பள்ளி சந்தம். கேள்வி 18, எண்ணாயிரம் என்பது தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. இந்த எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். கேள்வி 19, புதுச்சேரிக்கு அருகேயுள்ள திருபுவனை என்னும் ஊரில் வேத கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது?
ஸோ திருபுவனை எங்கே இருக்குன்னா புதுச்சேரி பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு வேத கல்லூரி நிறுவியிருப்பாங்க. எப்போனா 1048 1048. கேள்வி 20. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலில் வேத கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு. திருமுக்கூடல் எங்கே இருக்குது? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்து வேத கல்லூரி நிறுவியிருப்பாங்க. எப்போ நிறுவனாங்க? 1067. கேள்வி 21. மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர் ஆகியோரை உள்ளடக்கியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வண்ணத்தார் குழு. இந்த 5 வண்ணத்தார் குழுனா கடல் கடந்து வாணிகம் செய்பவர்கள் தான் 5 வண்ணத்தார் குழுன்னு சொல்லலாம். உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர்கள் மணி கிராமத்தார் வணிக குழு. மணி கிராமத்தார் வணிக குழு உள்நாட்டில், அதாவது இந்தியாவுக்குள்ளே வணிகம் செய்தவங்க. அதே 5 வண்ணத்தார் குழு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வெளிநாடுகளில் வணிகம் செய்தவர்கள். கேள்வி 23. அரிகேசரி மாரவர்மன் எனும் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் அரியணை ஏறிய ஆண்டு எப்பொழுது? ஸோ முதல் வலிமை மிக்க பாண்டிய அரசர்னாவே அது அரிகேசரி மாரவர்மன். அரிகேசரி மாரவர்மன்னா கூன்பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் தான். ஸோ இவர் வந்து அரியணை ஏறிய ஆண்டு கிபி 642. கேள்வி 24. அரிகேசரி மாரவர்மனை, அதாவது கூன்பாண்டியனை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார்? கூன்பாண்டியனை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் என்று கேட்கலாம், அல்லது அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யாருன்னு கேட்கலாம். சரியான விடை திருஞான சம்பந்தர். கேள்வி 25. முதலாம் வரகுணன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் வரகுணன் என்று அழைக்கப்பட்டவர் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். கேள்வி 26. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? அதாவது முதலாம் வரகுணன் என்று அழைக்கப்பட்ட ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் தான் வேள்விக்குடி செப்பேடுகளை அளித்தவர். கேள்வி 27. விஜயாலயனின் வழிவந்த கடைசி அரசர் யார்? விஜயாலனின் வழிவந்த கடைசி அரசர் அதி ராஜேந்திரன். கேள்வி 28. பாண்டியரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர் யார்? மார்க்கபோலோ. பாண்டியரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர் மார்க்கபோலோ. கேள்வி 29. இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார்? இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன், அதாவது ஜடாவர்மன் இவர் அழைக்கலாம். கேள்வி 30. கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ள கல்வெட்டு எது? கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ள கல்வெட்டு திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்னும் ஊரில் உள்ள கிபி 800ஆம் ஆண்டு சேர்ந்த கல்வெட்டு தான் கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது. கேள்வி 31. காயல் துறைமுகத்தில் யாருடைய பெயரில் அராபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது? இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்காங்க. காயல் துறைமுகத்தில் யாருடைய பெயரில் அராபிய வணிகரின் வணிகம் நிறுவப்பட்டதுன்னா மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் பெயரில். இவர் மூலமாக தான் வந்து குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சுருப்பாங்க காயல் துறைமுகத்துக்கு. கேள்வி 32. 10,000த்திற்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயின. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை சொக்க தங்கத்தினாலான 200 தினார்களாகும் என்று எழுதியவர் யார்? வரலாற்றறிஞர் வாசப். கேள்வி 33. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி கிபி 12ஆம் நூற்றாண்டில் யாரால் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி கிபி 12ஆம் நூற்றாண்டில் யாரால் நிறுவப்பட்டதுன்னா முகமது கோரியால். கேள்வி 34. அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர்? அடிமை வம்சம்னு சொல்லலாம், அல்லது மாம்லுக் வம்சம்னு குறிப்பிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் நிறுவியிருப்பார்னா குத்புதீன் ஐபக். கேள்வி 35. டெல்லியில் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டியவர் யார்? டெல்லியில் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டியவர் குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக் வந்து கட்டிய இந்த குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதி பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுகிறது. கேள்வி 36. குதுப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? குதுப்பினாரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். குதுப்பினாரை கட்டி முடித்தவர் இல்துமிஸ்.
குதிப்னாரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். குதிப்னாரை கட்டி முடித்தவர் இல்துமிஸ். போலோ விளையாட்டின் போது குத்புதீன் ஐபக் குதிரையிலிருந்து தவறி விழுந்த இறந்த ஆண்டு எப்பொழுது? கிபி 1210. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. குத்புதீன் ஐபக்கின் மகன் யார்? ஆரம் ஷா. கேள்வி 40. செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த டேஸ் என்பார் இல்துமிஷிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார். குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டவர் குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். இவர் தான் பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் கிட்ட அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருப்பார். கேள்வி 41. மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் கொண்ட சகல்கானி அல்லது 40 குழுவை உருவாக்கியவர் யார்? இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அப்போ சகல்கானி குழு அல்லது 40 கொண்ட குழுவை உருவாக்கியவர் இல்துமிஸ். கேள்வி 42. இல்துமிஸ் இறந்த ஆண்டு எப்பொழுது? இல்துமிஸ் இறந்தது 1 2 3 6 1236 மே மாதம் இல்துமிஸ் இறந்திருப்பார். கேள்வி 43. ரஷ்யா யாரை தனது தனி உதவியாளராக நியமித்தார்? ஜலாலுதீன் யாகுத் எனும் எத்தியோப்பிய அடிமையை. இல்துமிஷுடைய மகள் தான் ரஷ்யா பேகம். ரஷ்யா பேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் யாகுத்தை எனும் எத்தியோப்பிய அடிமையை தனி உதவியாளராக நியமிச்சிருப்பார். அவரின் வழியாக ஆட்சி நடத்தியிருப்பார். ரஷ்யா கொலை செய்யப்பட்ட ஆண்டு 1240. 40 குழுவை ஒழித்தவர் யார்? கியாசுதீன் பால்பன். ஆல்ரெடி கேட்ட கேள்விதான். ஸோ 40 குழுவை உருவாக்கியவர்னா இல்துமிஸ் உருவாக்கியிருப்பார். 40 குழுவை ஒழித்தவர்னா பால்பன், கியாசுதீன் பால்பன். கேள்வி 46. செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைசுராயுமான குலகுகான் என்பாரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பெற்றவர் யார்? இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்ட கேள்விதான். செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலுகுகான் என்பாரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பெற்றவர் கியாசுதீன் பால்பன். கேள்வி 47. பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர். பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் பால்பன். அமீர் குஸ்ரு என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்திய கிளி என்று அழைக்கப்படுகிறார். கேள்வி 48. தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையோராய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறையொன்றை நிறுவியவர் யார்? தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறை ஒன்றை நிறுவியவர் பால்பன். பால்பன் மறைந்த ஆண்டு 1287. பால்பன் மறைந்த ஆண்டு 1287. சகல்கானிக்குழு அல்லது 40 குழுவை ஒழித்து வரும் பால்பன் தான். அதே போல் வந்து ஒற்றர் துறையை ஏற்படுத்தி வரும் பால்பன் தான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மங்கோலியர்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக உறுதிமொழி ஏற்றவரும் பால்பன் தான். கேள்வி 50. டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த வம்சங்கள். இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னா ஆண்டுகளை கேட்பாங்க, இல்லை தோற்றுவித்தவரை கேட்பாங்க, இல்லைன்னா பொறுத்துகளை கூட இதை அப்படியே வச்சு கேட்கலாம். ஸோ அடிமை வம்சம் மொத்தம் டெல்லி சுல்தானியத்தை 5 வம்சங்கள் ஆட்சி செஞ்சுருக்கோம். ஒன்று அடிமை வம்சம். அடிமை வம்சனாவே ஆட்சி காலம் 1206லேருந்து 1290. அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். 2 கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சத்தின் ஆட்சி காலம் 1290 முதல் 1320. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. 3 துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சத்தின் ஆட்சி காலம் 1320 to 1414. துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். 4 சையது வம்சம். சையது வம்சத்தின் ஆட்சி காலம் 1414 to 1451. சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர் கான். 5 லோடி வம்சம். லோடி வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1451லேருந்து 1526 வரை ஆட்சி புரிந்திருக்கும். லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பகலுல் லோடி. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா ரீஅரேஞ்சில் பின்வரற்றில் கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக இந்த 5 வம்சங்களை கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அடிமை வம்சம், கடைசியாக இருக்கிறது லோடி வம்சம். அடிமை வம்சம், லோடி வம்சம் லாஸ்ட்டு. இடையில் கில்ஜி 2, துக்ளக் 3, சையது 4.
அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். கேள்வி 51. காராவின் ஆளுநராக இருந்தவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக இருந்திருப்பார். கேள்வி 52. தக்கான அரசுகள். தேவகிரியை ஆண்டவர்கள் யாதவர்கள். வாரங்கள் காகதியர்கள். துவாரசமுத்திரம் ஒய்சாளர்கள். தேவகிரி யாதவர்கள், வாரங்கள் காகதியர்கள், துவாரசமுத்திரம் ஒய்சாளர்கள். கேள்வி 53. அலாவுதீன் கில்ஜியின் படைகளால் சித்தூர் சூறையாடப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 1303. கேள்வி 54. கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. கேள்வி 55. ஒற்றர்களை நியமித்தவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. நாம் அங்கே டெல்லி சுல்தானியத்தில் பார்த்துருப்போங்க. பால்பனும் வந்து ஒற்றர் துறை ஏற்படுத்தியிருப்பார். இங்கே வந்து ஒற்றர்களை நியமித்தவர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி மறைந்த ஆண்டு 1316. 57வது கேள்வி. டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் எனும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர். டெல்லிக்கு பக்கத்தில் துக்லாபாத் எனும் நகரை வந்து அடிக்கல் நாட்டது யாருன்னா கியாசுதீன் துக்ளக். கேள்வி 58. ஜூனாகான் தனது தந்தையான கியாசுதீன் துக்ளக்கை கொன்று முகமது பின் துக்ளக் எனும் பெயரில் அரியணை ஏறிய ஆண்டு எப்பொழுது? ஸோ முகமது பின் துக்ளக்குடைய இயற்பெயர் தான் ஜூனாகான். ஜூனாகான் என்ன பண்ணார்னா தன் தந்தையான கியாசுதீன் துக்ளக்கை கொலை செஞ்சுட்டு அரியணை ஏறிய ஆண்டு 1325. கேள்வி 59. தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார்? ஜூனாகான் என்று அழைக்கப்பட்ட முகமது பின் துக்ளக். தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் முகமது பின் துக்ளக். கேள்வி 60. டெல்லியை அடைந்தபோது அது காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டவர் மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா. கேள்வி 61. நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யார்? நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் அலாவுதீன் கில்ஜி. கேள்வி 62. நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தவர் யார்? நிலவரியை தானியமாக வசூல் செய்தது அலாவுதீன் கில்ஜி. நிலவரியை உயர்த்திட்டு அது முதல் நிலவரி தானியமாக பெறாமல் பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தவர் யார்னா முகமது பின் துக்ளக். கேள்வி 63. செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் யார்? செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். கேள்வி 64. மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு 1335. கிபி 1335 தான் மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு. வங்காளம் சுதந்திர அரசாக உருவான ஆண்டு 1346. முகமது பின் துக்ளக் இறந்த ஆண்டு 1351 மார்ச் 23. முகமது பின் துக்ளக் இறந்த ஆண்டு 1351 மார்ச் 23. கேள்வி 67. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார்? ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளை நிறுவியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரோஷா துக்ளக். கேள்வி 68. இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர் பிரோஷா துக்ளக். கேள்வி 69. 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியும் மேலும் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தைச் சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைத்தவர் யார்? பிரோஷா துக்ளக். பிரோஷா துக்ளனாவே ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியிருப்பார். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்திருப்பார். புதிய தோட்டங்களை உருவாக்கியிருப்பார். 1200 புதிய தோட்டங்களையும் மேலும் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தைச் சேர்ந்த 30 பழைய தோட்டங்களையும் புனரமைத்திருப்பார் பிரோஷா துக்ளக். கேள்வி 70. பிரோஷா துக்ளக் இயற்கை எய்திய ஆண்டு. பிரோஷா துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா 1388 83 வயதில் வந்து இருந்திருப்பார். கேள்வி 71. தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் தைமூர்.
கேள்வி 72 சயது அரச வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சயது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. சயது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. கேள்வி 73 ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார்? ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் சிக்கந்தர் லோடி. கேள்வி 74 இப்ராஹிம் லோடியை பானிபட் போரில் 1526 தோற்கடித்தவர் பாபர். ஸோ முதல் பானிபட் போர் வந்து பார்த்தீங்கன்னா 1526 டெல்லிக்கு பக்கத்தில் நடந்திருக்கும் பானிபட் என்ற இடத்துல. இந்த முதல் பானிபட் போர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடிக்கு பாபருக்கு இடையே நடைபெற்றிருக்கும். இதில் இப்ராஹிம் லோடி தோற்றிருப்பார், பாபர் வின் பண்ணியிருப்பார். லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? பாபர். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. கேள்வி 77 வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்பட்ட நகரம் எது? வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்பட்ட நகரம் விஜயநகரம். விஜயநகரம் துங்கபத்ரா ஆற்றின் இடையே தான் தோற்றுவிச்சிருப்பாங்க விஜயநகரம். விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள் அரியரர், புக்கர். அடுத்து விஜயநகர அரசு மரபுகள் கால வரிசைப்படி முறைப்படுத்துன்னு கேட்கலாம். சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம். விஜயநகரத்தை ஆட்சி செய்த 4 மரபுகள்னாவே சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவிடு. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவிடு. சங்கம வம்சம் 1336 to 1485. சாளுவ வம்சம் ஆட்சி காலம் 1485 to 1505. துளுவ வம்சம் ஆட்சி காலம் 1505 to 1570. ஆரவிடு வம்சத்தின் ஆட்சி காலம் 1570 to 1646. கேள்வி 80 சங்கம வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் யார்? சங்கம வம்சத்தை தோற்றுவித்ததுனாவே அரியர், புக்கர் தான் வருவாங்க. இதில் சங்கம வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர்னாவே 2ஆம் தேவராயர். சங்கம வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர். கேள்வி 81 தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளில் பயிற்சியளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர் யார்? விஜயநகர ஆட்சி காலத்தில் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளில் பயிற்சியளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர் 2ஆம் தேவராயர். கேள்வி 82 விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதி யார்? விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதி சாளுவ நரசிம்மர். கேள்வி 83 சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் 2ஆம் விருபாக்ஷி ராயர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் 2ஆம் விருபாக்ஷி ராயர். கேள்வி 84 துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் நரசநாயக்கர். துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தது நரசநாயக்கர். துளு வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் கிருஷ்ணதேவராயர். துளுவ வம்ச அரசர்கள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் கிருஷ்ணதேவராயர். மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களை உருவாக்கியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். கேள்வி 87 அம்பியில் கிருஷ்ணசாமி கோயில், அசாரா ராமசாமி கோயில், விட்டாலசாமி கோயில் போன்ற புகழ்பெற்ற கோயில்களை கட்டியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். அப்போ கிருஷ்ணதேவராயர் கட்டிய கோயில்னா கிருஷ்ணசாமி கோயில், அசாரா ராமசாமி கோயில், விட்டாலசாமி கோயில். கேள்வி 88 போர்ச்சுகீசிய அராபிய வணிகர்களுடன் சிறந்த நட்புறவை கொண்டிருந்த விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர். அஷ்டதிக் கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் யாருடைய அவையை அலங்கரித்தன? அஷ்டதிக் கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் கிருஷ்ணதேவராயருடைய அவையை அலங்கரித்தன. அஷ்டதிக் கஜங்கள் அவை யார்னா கிருஷ்ணதேவராயருடைய அவை அலங்கரித்திருப்பாங்க. 90வது கேள்வி ராக்ஷ தங்கடி என்று அழைக்கப்பட்ட போர் எது? ராக்ஷ தங்கடினா தலைக்கோட்டை போர் தான். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. கேள்வி 91 ஆரவிடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் வந்து திருமலை தேவராயர். விஜயநகர அரசு வீழ்ச்சி அடைந்த ஆண்டு 1646. 1646 விஜயநகர அரசு வீழ்ச்சி அடைய தொடங்கியது. வராகன் என்ற பெயரில் தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள் விஜயநகர பேரரசர்கள். விஜயநகர பேரரசுகள் பற்றி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வராகன் என்ற நாணயத்தை வெளியிட்டது வந்து விஜயநகர பேரரசர். வராகன்னா பன்றியினுடைய முத்திரை இருக்கும். கேள்வி 94 போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக குறிப்பிட்டவர் யார்?
போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியோடு மிகப்பெரும் ஏரி கட்டப்பட்டதாக குறிப்பிட்டவர் பாரசீக பயணி அப்துல் ரசாக். எங்கன்னா விஜயநகர பேரரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியோடு மிகப்பெரும் ஏரி கட்டப்பட்டதாக குறிப்பிட்டவர் பாரசீக பயணி அப்துல் ரசாக். ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். ஜாம்பவதி கல்யாணம் நாடக நூலை எழுதியது கிருஷ்ணதேவராயர். கேள்வி 96. பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? தெனாலி ராமகிருஷ்ணா. கேள்வி 97. ஆமுக்த மால்யதா என்னும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றியவர் யார்? ஆமுக்த மால்யதா என்னும் காவியத்தை தெலுங்கு மொழியில் எழுதியது கிருஷ்ணதேவராயர். பாமணி அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, நிறுவப்பட்ட ஆண்டு 1347. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஷானாமா என்னும் நூலை எழுதியவர் பிர்தௌசி. 100வது கேள்வி. முகலாய பேரரசை ஆட்சி புரிந்தவர்கள்னாவே 6 பேர் வருவாங்க மிக முக்கியமாக. ஃபஸ்ட்டு முகலாய பேரரசை நிறுவந்து பாபர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுமாயூனுக்கு அடுத்து அக்பருக்கு அடுத்து ஜகாங்கீருக்கு அடுத்து ஷாஜகானுக்கு அடுத்து அவுரங்கசீப். முகலாய பேரரசு மிக முக்கியமான பேரரசர்னா 6 பேர் இருப்பாங்க. பாபருக்கு அடுத்து மகன் யுமாயூனுக்கு அடுத்து அக்பருக்கு அடுத்து ஜகாங்கீருக்கு அடுத்து ஷாஜகான், அவுரங்கசீப். பாபருடைய ஆட்சி காலம் 1526 1530 இருந்திருப்பார். யுமாயூன் பார்த்தீங்கன்னா 2 காலகட்டங்களாக இருந்திருப்பார். 1530 to 1540 மற்றும் 1555 to 56. 3. அக்பர் 1556 1605 வரை ஆட்சி புரிந்திருப்பார். ஜகாங்கீர் 1605 to 1627 வரை ஆட்சி புரிந்தார். ஷாஜகான் 1627 1658. அவுரங்கசீப் 1658 to 1707. அவுரங்கசீப் 1658 to 1707. 101வது கேள்வி. முகலாயர் ஆட்சி நடைபெற்ற ஆண்டுகள். முகலாயர் கால ஆட்சி நடைபெற்றதுனாவே 1526 to 1707. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? ஜாகுருதீன் முகமது பாபர். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகுருதீன் முகமது பாபர். கேள்வி 103. பாபர் பிறந்த வருடம் எப்பொழுது? பாபர் பிறந்தது 1483 February 14. பாபர் பிறந்த வருடம் 1483 February 14. February 14 தான் வந்து பாபர் பிறந்திருப்பார். ஜாகுருதீன் என்பதன் பொருள் ஜாகிருதீன் என்பதன் பொருள் நம்பிக்கையை காப்பவர். நம்பிக்கையை காப்பவர் என்று அழைக்கப்பட்டவர்னா ஜாகிருதீன் முகமது பாபர். பாபர் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்ட ஆண்டு. பாபர் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்ட ஆண்டு 1505. 106வது கேள்வி. முதல் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே 1526 நடைபெற்றது. இதில் பாபர் வெற்றி பெற்றார். 107வது கேள்வி. முகலாய வம்சத்தின் ஆட்சி டேஸ் தலைநராக கொண்டு தொடங்கப்பட்டது. முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநராக கொண்டு தொடங்கப்பட்டது. கேள்வி 108. கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு. கன்வா போர் வந்து 1527 நடந்திருக்கும். கன்வா போர் வந்து பார்த்தீங்கன்னா பாபருக்கும் ராணா சங்காவுக்கு இடையே நடைபெற்றதா கன்வா போர். இதில் பாபர் வெற்றி பெற்றிருப்பார். அடுத்து 109. சந்தேரி போர். சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு. சந்தேரி போர்னாவே 1528 நடைபெற்றிருக்கும். பாபருக்கும் சந்தேரி தலைவருக்கு இடையே நடைபெற்றது. இதில் சந்தேரி தலைவரை தோற்கடிச்சிருப்பார். பாபர் வெற்றி பெற்றார். 110வது கேள்வி. பாபர் வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்ட ஆண்டு. பாபர் வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்ட ஆண்டு 1529. பாபர் இயற்கை எய்திய ஆண்டு 1530. துசிகி பாபரி என்ற நூலை எழுதியவர் யார்? பாபர். சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு 1539 சௌசா போர் நடைபெற்றது. இமாயூனுக்கும் ஷெர்ஷா சூரிக்கும் இடையே நடைபெற்ற போர் தான் சௌசா போர். சௌசா போரில் வெற்றி பெற்றது ஷெர்ஷா சூரி. அடுத்து 114. கன்னௌசி போர். கன்னௌசி போர் நடைபெற்ற ஆண்டு 1540 நடந்திருக்கும். கன்னௌசி போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றதுன்னா இமாயூனுக்கும் ஷெர்ஷா சூரிக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். இந்த கன்னௌசி போரில் வின் பண்ணது ஷெர்ஷா சூரி தான். அப்போ சௌசா போர்லையும் கன்னௌசி போரில் வின் பண்ணது யார்? ஷெர்ஷா சூர். 115வது கேள்வி. இமாயூன் டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகள் இடறி விழுந்து இறந்த ஆண்டு. இமாயூன் பார்த்தீங்கன்னா டெல்லியில் தம்முடைய நூலகத்தின் படிக்கட்டுகளை இடறி விழுந்து இறந்த ஆண்டு 1556. 1556.
கேள்வி 116. ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆக்ராவில் சூர் வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும். இந்த சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தது வந்து ஷெர்ஷா சூர். 1540 1545 வரை ஆக்ராவை ஆட்சி செய்தார். ஷெர்ஷா சூரை பொறுத்தவரையும் மிக முக்கியமான குறிப்புகள்னு பார்த்தீங்கன்னா நல்ல பயனை தரும் ஒரு நில வருவாய் முறையினை அறிமுகம் செய்தார். பல சாலைகளை அமைத்தார். நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவைகளையும் தர அளவுபடுத்தினார். அக்பர் அரசராக முடிசூட்டிய போது வயது என்ன? அக்பர் அரசராக முடிசூட்டிய போது வயது 14 வயது. அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தவர் யார்? பைரம் கான். இரண்டாம் பானிபட் போர் யார் யாருக்கும் இடையே நடைபெற்றது? இரண்டாம் பானிபட் போர் பைரம் கானுக்கும், அதாவது அக்பரின் சார்பாக ஆட்சி புரிந்த பைரம் கானுக்கும் எமுவுக்கும் இடையே தான் இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்றிருக்கும். இந்த இரண்டாம் பானிபட் போரில் பைரம் கான் வின் பண்ணியிருப்பார். இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1556. இதில் எமு தோற்றிருப்பார் இரண்டாம் பானிபட் போரில். அக்பரின் தூண்டுதலின் காரணமாக பைரம் கான் எங்கு கொல்லப்பட்டார்? அக்பருடைய தூண்டுதலின் காரணமாக பைரம் கான் வந்து குஜராத்தில் கொல்லப்பட்டார். கேள்வி 122. தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பிபியின் மீது படையெடுத்தவர் யார்? தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பிபியின் மீது படையெடுத்தவர் அக்பர். எல்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு? எல்டிகாட் போர்னாவே அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் இடையே 1576 நடைபெற்றது. இதில் அக்பர் வின் பண்ணியிருப்பார். எல்டிகாட் போர் நடைபெற்றதுனாவே 1576 அக்பருக்கு ராணா பிரதாப் சிங்குக்கு இடையே நடைபெற்றது. அக்பர் இதில் வின் பண்ணியிருப்பார். கேள்வி 124. மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றியவர் யார்? அக்பர். மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றியவர் யார்? அக்பர். கேள்வி 125. ராணா பிரதாப் சிங் தமது குதிரையில் தப்பித்து சென்றார். அந்த குதிரையின் பெயர் என்ன? சேத்தக். கேள்வி 126. அக்பர் இறந்த ஆண்டு? அக்பர் இறந்த ஆண்டு 1605. அக்பர் இறந்த ஆண்டு 1605. இவருடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கேள்வி 127. வாழ் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்திருந்தவர். வாழ் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்திருந்தவர் அக்பர். அக்பரை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான கூற்றுகள்: முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியையும் இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியையும் நீக்கியவர் யாரு? அக்பர். ரஜபுத்திர உயர்குடிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தன் மகனுக்கும் ரஜபுத்திர பெண்ணை திருமணம் செய்து வச்சிருப்பார் அக்பர். ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் ஒருமுறை காபூலின் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டார். சூபி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தனர். குரு ராம்தாஸுக்கு அமிர்தரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில்தான் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. குரு ராம்தாஸுக்கு அமிர்தரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில்தான் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. பதேபூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட இபாதத் கானா என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினர். அபுல் பாசல், அப்துல் பெய்சி, அப்துல் ரஹீம் கானி கான் ஆகிய நூலாசிரியர்கள், சிறந்த கதையாசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தோரமால், ராஜா பகவந்தாஸ், ராஜா மான்சிங் ஆகியோர் அக்பருடைய அவையில் வந்து இடம்பெற்றிருப்பாங்க. அப்போது அபுல் பாசல், அப்துல் பெய்சி, அப்துல் ரஹீம் கானி கானு, அடுத்து பீர்பால், ராஜா தோடர்மால், ராஜா பகவந்தாஸ், ராஜா மான்சிங் இவங்க எல்லாமே யாருடைய அவையை அலங்கரிச்சிருப்பாங்கன்னா அக்பருடைய அவையை. பாடலாசிரியரும் இசை மேதையுமான தான்சேனும் ஓவியர் தஷ்வந்த் ஆகியோர் அக்பரின் அவையை வந்து அலங்கரித்தனர். 129வது கேள்வி: சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பட்டத்தோடு ஜஹாங்கீர் வந்து ஆட்சி பொறுப்பேற்றிருப்பார். சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர். கேள்வி 130வது கேள்வி: ஜஹாங்கீரின் மனைவி யார்? நூர்ஜஹான் என அறியப்பட்ட மெஹருநிசா உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்ந்தார். ஸோ ஜஹாங்கீர் ஆட்சி காலத்தில் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மெஹருநிசா கிட்ட தான் இருந்திருக்கும். கேள்வி 131: தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டு கலகம் விளைவித்த தமது மகன்
குஸ்ரோவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டவர் யார்? ஜஹாங்கீர். இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்ட போது கலகம் விளைவித்த தமது மகன் குஸ்ரோவுக்கு உதவிய சீக்கிய தலைவரான குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டிருப்பார் ஜஹாங்கீர். கேள்வி 132. போர்ச்சுகீசியருக்கும் பின்னர் ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமையை வழங்கியவர் யார்? ஜஹாங்கீர். கேள்வி 133. இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்? இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீருடைய அவைக்கு வருகை புரிந்தார். கேள்வி 134. ஜஹாங்கீரின் அனுமதி பெற்று தாமஸ் ரோ முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினார்? ஜஹாங்கீருடைய அனுமதி பெற்று பிரிட்டிஷ்காரங்க பார்த்தீங்கன்னா முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவினாங்க. கேள்வி 135. ஷாஜகானின் இயற்பெயர் என்ன? குர்ரம். ஷாஜகான் இயற்பெயர் குர்ரம். உலகத்தின் அரசர் என அழைக்கப்பட்டவர் யார்? உலகத்தின் அரசர் என அழைக்கப்பட்டவர் ஷாஜகான். கேள்வி 137. யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் உச்சத்தை அடைந்தது? ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தில். கேள்வி 138. தம் வாழ்நாளின் இறுதி 8 ஆண்டுகளை ஷாஜகான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள டேஸ் அரண்மனையில் கழித்தார். சாபர்ஜ் அரண்மனையில் கழித்திருப்பார் கடைசி காலகட்டத்தில். யார்? ஷாஜகான். முகலாய மன்னர்களில் கடைசி அரசர் யார்? அவுரங்கசீப். உலகை கைப்பற்றியவர் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் யார்? அவுரங்கசீப். உலகத்தின் அரசர்னா ஷாஜகான், உலகத்தை கைப்பற்றியவர்னா அவுரங்கசீப். இந்துக்களின் மீது மீண்டும் ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார்? அவுரங்கசீப். இந்துக்களை அரசு பணியில் அமர்த்துவதை தவிர்த்தவர் அவுரங்கசீப். 143வது கேள்வி. அவுரங்கசீப் 1689 தக்காணம் செல்ல காரணம் என்ன? அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா 1689 தக்கான செல்ல காரணம், தக்காணத்தில் அவுரங்கசீப்பினுடைய மகன் இளவரசர் அக்பர் வந்து சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டதுனால்தான் அவுரங்கசீப்பு 1689 தக்காணம் செல்ல காரணமாக இருந்திருக்கும். சிவாஜி தம்மை மராத்திய நாட்டின் பேரரசாக அறிவித்த ஆண்டு எப்பொழுது? சிவாஜி பார்த்தீங்கன்னா தம்மை மராத்திய நாட்டின் பேரரசாக அறிவித்த ஆண்டு 1674 ரெய்கர் கோட்டையில் முடிச்சுட்ருப்பார். லாஸ்ட் குரூப் 4 கேட்டிருப்பாங்க. கேள்வி 145. அவுரங்கசீப் இறந்த ஆண்டு எப்பொழுது? அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா 1707 90 வயசில் இருந்திருப்பார். கேள்வி 146. பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? பாண்டிச்சேரியில் நிறுவினர். கேள்வி 147. முகலாயர் ஆட்சி காலத்தில் இருந்த மிக முக்கிய அதிகாரிகள். முகலாய ஆட்சி காலத்தில் இருந்த மிக முக்கிய அதிகாரிகள் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். வக்கீல்னா யாருன்னா பிரதம மந்திரி. வக்கீல் பிரதம மந்திரி. வஜீர் அல்லது திவான்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள். மீர்பாக்ஷினா இராணுவத்துறை அமைச்சர். மீர் ஜமான்னா அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தவர். சதாவுஸ் சுதூர்னா இஸ்லாமிய சட்டங்களை அதாவது சாரியாவை நடைமுறைப்படுத்தியவர். வக்கீல்னா பிரதம மந்திரி, வஜூர் அல்லது திவானா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மீர்பாக்ஷினா இராணுவத்துறை அமைச்சர், மீர் ஜமான்னா அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தவர், சதாவுஸ் சுதூர்னா இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர். கேள்வி 148. முகலாயர் ஆட்சி காலத்தில் நகரங்களும் பெருநகரங்களும் யாரால் நிர்வகிக்கப்பட்டன? கொத்தவால். கேள்வி 149. முகலாய இராணுவம் எதெல்லாம் கொண்டிருந்துச்சுன்னா முகலாய இராணுவனாவே காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை. முகலாய இராணுவனாவே காலாட்டு, குதிரை, யானை, பீரங்கிப்படையை வைத்திருந்தன. மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தது யார்? அக்பர். கேள்வி 151. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தொடர்மால் யார் அறிமுகம் செய்த முறையை பின்பற்றினார்? ஷெர்ஷா சூரி அறிமுகம் செய்த முறையை பின்பற்றினார். கேள்வி 152. முகலாயர் காலத்தில் 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் டேஸில் ஒரு பங்கு அரசுக்கு வரியாக செலுத்தப்பட வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டது. முகலாயர் காலத்தில் 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 3 ஒரு பங்கு வந்து வரியாக செலுத்தணும் நிர்ணயம் செய்யப்பட்டது. முகலாய பேரரசர்கள் பழைய இக்தா முறையை டேஸ் என புதிய பெயரிட்டு அளித்தனர். முகலாய பேரரசர்கள் பழைய இக்தா முறையை ஜாகிர் என புதிய பெயரிட்டு அளித்தனர். கேள்வி 154. முகலாயர் ஆட்சி காலத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரியின் பெயர் அமீல் குஜார். 155. முகலாயர் ஆட்சி காலத்தில் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. முகலாயர் ஆட்சி காலத்தில் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டன. கேள்வி 156. தீன் இலாகி தெய்வீக மதம் என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றவர் யார்? அக்பர். கேள்வி 157. இந்துக்களின் மீது ஜிஸ்யா வரியையும்
டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க. ஜிஸ்யா வரியையும் பயணிகளின் மீதான வரியை மீண்டும் விதித்தவர். இந்துக்களின் மீது ஜிஸ்யா வரியும் பயணிகளின் மீதான வரியை மீண்டும் விதித்தவர்னாவே அவுரங்கசீப். பாரசீக கட்டட முறையில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தி ஆக்ரா, பியானா, டோலாப்பூர், குவாலியர் மற்றும் கியூல், அலிகார் போன்ற பகுதிகளில் கட்டடங்களை கட்டுவித்தவர் யார்? பாபர். கேள்வி 159. இமாயுனின் டெல்லி அரண்மனை எவ்வாறு அழைக்கப்பட்டது? இமாயுனுடைய டெல்லி அரண்மனை தீனி பானா என்று அழைக்கப்பட்டது. கேள்வி 160. புராண கிலாவை கட்டியவர் யார்? புராண கிலாவை கட்டது ஷெர்ஷா சூரி. கேள்வி 161. ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவுச் சின்னம் எதுனா பீகாரில் சசாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் தான். கேள்வி 162. அக்பர் கட்டிய கட்டடங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா திவானி காஸ், திவானி ஹாம், பஞ்ச்மகால். இது பஞ்ச்மகால் என்பது பிரமிடு வடிவிலான 5 அடுக்கு கட்டடம். ரங் மகால், சலிம் சிஸ்டின் கல்லறை, புலந்தர்வாசா. அக்பர் கட்டிய கட்டடங்கள்னா திவானி காஸ், திவானி ஹாம், பஞ்ச்மகால், ரங் மகால், சலிம் சிஸ்டின் கல்லறை, புலந்தர்வாசா. கேள்வி 163. சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டடப் பணிகளை நிறைவு செய்தவர் யார்? சிக்கந்தராவில் உள்ள அக்பரினுடைய கல்லறை கட்டடப் பணிகளை நிறைவு செய்தவர் ஜஹாங்கீர். 164. ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான ஹிம்மத் உத்தௌலாவின் கல்லறையை கட்டியவர் ஜஹாங்கீர். கேள்வி 165. எந்த நதிக்கரையில் தாஜ்மஹால் கட்டப்பட்டது? யமுனை நதிக்கரையில். கேள்வி 166. ஷாஜகான் கட்டியவை தாஜ்மஹால், ஆக்ரா மசூதி, ஆக்ராவில் இருக்கக்கூடிய முத்து மசூதி அல்லது மோதி மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜுமா மசூதி, இது இல்லாமல் செங்கோட்டையும் கட்டியிருப்பார் ஷாஜகான். அவுரங்காபாத்தில் பிபிகா மக்பரா எனும் கல்லறை மாடத்தை கட்டியவர் யார்? ஆஜம் ஷா. இவர் பார்த்தீங்கன்னா ஆஜம் ஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பினுடைய மகன் தான் ஆஜம் ஷா. ஆஜம் ஷா பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் பிபிகா மக்பரா நினைவாக அவுரங்காபாத்தில் கட்டிருப்பார் கல்லறை மாடத்தை. யார்? ஆஜம் ஷா. 168வது கேள்வி. லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லி செங்கோட்டையை ஷாஜகான் கட்டிய ஆண்டு? லால் குயிலா என்று அழைக்கப்படுது டெல்லி செங்கோட்டை தான். இதை கட்டிருந்து சிவப்பு நிற கற்களால் கட்டியிருப்பார். எப்போ கட்டினார்னா 1639. 169வது கேள்வி. மன உறுதிமிக்க மலைவாழ் மக்கள் அணி ஒன்றை உருவாக்கியவர் யார்? மன உறுதிமிக்க மலைவாழ் மக்கள் அணி ஒன்றை உருவாக்கியவர் சிவாஜி. தக்கான முழுவதிலும் சவுத், சர்தேஷ் முகி ஆகிய வரிகளை வசூலித்தவர்கள் மராத்தியர்கள். 171வது கேள்வி. சிவாஜி பிறந்த ஆண்டு 1627. சிவாஜி பிறந்த ஆண்டு 1627. சிவாஜியின் பாதுகாவலர், ஆசிரியர் மற்றும் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ் இறந்த ஆண்டு 1649. 174வது கேள்வி. சிவாஜி படைக்கு வலிமையாக திகழ்ந்தவர்கள் மாவாலி காலாட்படை வீரர்கள். கேள்வி 175. சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜாவாலியை கைப்பற்றிய ஆண்டு? சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜாவாலியை கைப்பற்றிய ஆண்டு 1656. கேள்வி 176. சிவாஜி பீஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல் கானை கொன்ற ஆண்டு? சிவாஜி அப்சல் கானை கொன்ற ஆண்டு 1659. சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜாவாலியை கைப்பற்றிய ஆண்டு 1656. 176வது கேள்வி. சிவாஜி பீஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல் கானை கொன்ற ஆண்டு 1659. 177வது கேள்வி. அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான சேஷ்ட கானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தி அடித்த ஆண்டு 1663. கேள்வி 178. அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சூறையாட சிவாஜி தமது படைகளை அனுப்பிய ஆண்டு 1664. கேள்வி 179. அவுரங்கசீப் சிவாஜியை அழித்தொழிக்கவும் பீஜப்பூரை இணைக்கவும் டேஸ் எனும் ராஜபுத்திர தளபதியின் தலைமையின் கீழ் முகலாய படையொன்றை அனுப்பி வைக்கப்பட்டது? அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா சிவாஜியை அழித்தொழிக்கவும் பீஜப்பூரை இணைக்கவும் ராஜா ஜெய்சிங் எனும் ராஜபுத்திர தளபதியின் தலைமையின் கீழ் முகலாய படையொன்று அனுப்பி வைக்கப்பட்டது. 180வது கேள்வி. சத்ரபதி, இதில் சத்ரனா குடை என்றும் பதினா தலைவன் அல்லது பிரபுன்னு சொல்லலாம் எனும் சமஸ்கிருத சொல் அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானது. இச்சொல்லை குறிப்பாக மராத்தியர்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் குறிப்பாக யார் பயன்படுத்தினார்னா சத்ரபதி என்றது சிவாஜி பயன்படுத்தியிருப்பார். கேள்வி 181. இரண்டாவது முறையாக சூரத் நகரை சிவாஜி கொள்ளையடித்த ஆண்டு?
இரண்டாவது முறையாக சிவாஜி சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு 1670. 182வது கேள்வி, சிவாஜியின் முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் நடைபெற்றது? சிவாஜியின் முடிசூட்டு விழா வந்து ரெய்கார் கோட்டையில் 1674 நடைபெற்றது. கேள்வி 183, சிவாஜி இயற்கை எய்திய ஆண்டு எப்பொழுது? சிவாஜி இயற்கை எய்திய ஆண்டு 1680. கேள்வி 184, சிவாஜி ஆட்சி காலத்தில் 2 வரி வசூல் வச்சுருப்பாங்க. ஒன்று சவுத்து, இன்னொன்று சர்தேஸ் முகி. சவுத் என்பது மொத்த வருமானத்தில் 1/4 பங்கு வசூலிச்சிருப்பாங்க பாதுகாப்பு கட்டணமாக. சவுத் என்பது மொத்த வருமானத்தில் 1/4 பங்கு. சர்தேஸ் முகி என்பது 10/1 பங்கு. இது 10/1 பங்கு சர்தேஸ் முகி என்பது வந்து அரசருக்கான கட்டணமாக வசூலிச்சிருப்பாங்க. கேள்வி 186, சிவாஜியின் அரசியல் முறை எத்தனை வட்டங்களை கொண்டிருந்தது? சிவாஜியினுடைய அரசியல் முறை 3 வட்டங்களை கொண்டிருந்தது. ஒன்று, முதல் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மக்களின் மீது அக்கறை கொண்ட அவர் எந்த வகையிலும், இங்கே கொண்டன்னு வந்திருக்கு, டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. மக்களின் மீது அக்கறை கொண்ட அவர் எந்த வகையிலும் மக்கள் துன்புறுத்தப்படுவதை அனுமதிக்கவில்லை. இது முதல் வட்டம். இரண்டாவது வட்டத்தில் வந்து மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை சிவாஜி. கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதிலிருந்தும் மக்களை காப்பாற்றினார். மூன்றாவது வட்டத்தில் கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியின் நோக்கமாக இருந்தது. 187வது கேள்வி, மராத்தியர் காலத்தில் கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது? தேஷ்முக் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டது. கேள்வி 188, மராத்தியர் காலத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர் இருந்தார். அவரின் பெயர் பட்டேல். மராத்தியர் காலத்தில் ஆவண காப்பாளர் பெயர் குல்கர்னி. மராத்தியர் காலத்தில் ஆவண காப்பாளரின் பெயர் என்ன? குல்கர்னி. 190வது கேள்வி, தொடக்கத்தில் சிவாஜியின் இராணுவத்தில் முதுகெலும்பாக திகழ்ந்தது எது? காலாட்படை. கேள்வி 191, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான்னு பெயரிட்டார். அதே அஷ்டதி கஜங்கள்னா கிருஷ்ண தேவராயருடைய அவையை அலங்கரிச்சிருப்பாங்க. அஷ்டபிரதான், பிரதான்னாவே சிவாஜி. இப்போ அஷ்டபிரதான் வந்து 8 அமைச்சர்கள் கொண்ட குழுன்னு சொல்லலாம். என்னன்றதை 1 by 1 பார்க்கலாம். பந்த் பிரதான் அல்லது பேஷ்வானா யார்? பந்த் பிரதான் அல்லது பேஷ்வானா பிரதம அமைச்சர். அமத்தியா அல்லது மஜும்தார்னா நிதி அமைச்சர். சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ்னா செயலரை குறிக்கும். வாக்கிய நாவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிய அல்லது நாவிஸ் என்றது உள்துறை அமைச்சரை குறிக்கும். சரி நௌபத் அல்லது சேனாதிபதினா தலைமை தளபதி. சரி நௌபத் அல்லது சேனாதிபதின்றது யாரை குறிக்கும்னா தலைமை தளபதியை குறிக்கும். சுமந்த் அல்லது துபீர்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சுமந்த் அல்லது துபீர்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயதீஷ்னா தலைமை நீதிபதியை குறிக்கும். பண்டிட் ராவ்னா தலைமை அர்ச்சகரை குறிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். கேள்வி 192, மராத்தியர் காலத்தில் வரியானது 3/5 பங்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டு 2/5 பங்கு அரசரால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ மராத்தியர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா வரி வந்து பார்த்தீங்கன்னா 5/3 பங்கு விவசாயிகளுக்கு விதித்தாலும் இந்த 5/2 பங்கை வந்து பார்த்தீங்கன்னா அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கேள்வி 193, சாம்பாஜி தம்முடைய குடும்ப அர்ச்சரான, டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது, சாம்பாஜி தம்முடைய குடும்ப அர்ச்சகரான டேஸ் என்பவரின் ஒழுக்கக்கேடான செல்வாக்கிற்கு ஆட்பட்டிருந்தார். கவி கலாஷ். கேள்வி 194, சிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன் ஷாகு மகாராஜா ஆட்சி செய்த ஆண்டுகள். சிவாஜிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற அவருடைய பேரனான ஷாகு மகாராஜா 1708 1749 வரை ஆட்சி புரிந்திருப்பார். ஷாகு என்பதன் பொருள் என்ன? நேர்மையானவர். ஷாகு என்பதன் பொருள் நேர்மையானவர். கேள்வி 196, பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா ஆன ஆண்டு எப்பொழுது? முதல் பேஷ்வானாவே பாலாஜி விஸ்வநாத் தான். பாலாஜி விஸ்வா வந்து பேஷ்வான ஆண்டு 1713. கேள்வி 197, முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் மிக பெரும் மராத்திய இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள விரும்பிய பேஷ்வா பாஜிராவ். ஸோ பாஜிராவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத்தின் மகன் தான் பாஜிராவ். இவர் தான் என்ன பண்ணார்னா முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் மிக பெரும் மராத்திய இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள விரும்பியிருப்பார். யார்? பாஜிராவ். 198, முக்கிய மராத்திய குடும்பங்களை பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். முக்கிய மராத்திய குடும்பங்கள், கேக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா பரோடாவை ஆட்சி செஞ்சுருப்பாங்க. பான்ஸ்லே வந்து நாக்பூர், ஹோல்கர் ஹிந்தூர், சிந்தி அல்லது சிந்தியா வந்து குவாலியர், பேஷ்வா புனே. அப்போது பரோடா ஆட்சி செய்தது கேக்வாட், நாக்பூர் ஆட்சி செய்தது பான்ஸ்லே, இந்தூர் ஆட்சி செய்தது ஹோல்கர், சிந்து அல்லது சிந்தியா வந்து குவாலியர், பேஷ்வா வந்து புனே.
கேள்வி 199. மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்த பேஷ்வா யார்? மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்த பேஷ்வா பாஜிராவ். கேள்வி 200. தம்மை மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவர் எனவும் பேரரசர் ஷாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் வெற்றி பெற்றவர் யார்? தம்மை மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் ஷாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் வெற்றி பெற்றவர் பாஜிராவ். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ஹிஸ்ட்ரி பகுதியில் 200 மிக முக்கியமான வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்கிறோம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த டாப் 200 கொஸ்டின் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். திரும்ப அதை ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. கடைசி நேரத்தில் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் புக்கை எடுத்து தொடர்ந்து படிச்சிங்கன்னா படிக்க முடியாது, மைண்ட் டைவர்ட் ஆகும். இன்னொன்று பேஜ் நகராது. அதனால் ரிவிஷனை இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்காங்க. அதே போல் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.